சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜோதிடத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த யோகம் யோகம் இந்த குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். அதில் மேஜராக எல்லாரும் பேசப்படுறது கஜகேசரி யோகம். குருவும் சந்திரனும் இணைவு சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம்னா என்ன சார்? அது நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு அந்த சேர்க்கை நீங்கள் அசால்ட்டாக பார்த்துடலாம் அந்த நிறைய ஜாதகத்தில். ஆனால் எல்லாரும் அதுக்கேற்ற போல் அந்த யோகம் வேலை செய்யுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த யோகத்துக்கான அர்த்தம் என்ன? கஜம் கேசரி, கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். ஆமா, ஓகேங்களா? யானையும் சிங்கமும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? யானையும் சிங்கத்தையும் நீங்க தனித்தனியாவே எதிர்கொள்ள முடியாது, கரெக்டுங்களா? ஒற்றை யானை, காடே மேலும். யானை கூட்டமா வந்தா பயப்பட மாட்டாங்க. யானை ஒத்தையா வந்தாதான் ரொம்ப பயம், ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. யானை ஒத்தையா வந்தா ஓகேங்களா, கட்டுப்படுத்தவே முடியாது. சிங்கம் அதுவும் ஒத்தையா இருந்தா ஓகேங்களா, எப்பவுமே இந்த ரெண்டுமே குழுவோட பயணிக்குது அப்படின்னா அது பயணம் மேற்கொள்ளுது. ஸோ அதனால பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஜெர்க் ஆக மாட்டாங்க. ஆனா தனியா இருக்கும் பொழுது அப்ப வேட்டைக்கு தயாராகுதுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அப்ப அந்த யானை சிங்கமும் சேர்ந்த மாதிரி ஒரு மிருகம் தான் எப்படி இருக்கும், யாழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? சிங்கத்துடைய கர்ஜனையும் யானையினுடைய பலமும் சேர்ந்து இருக்கிற ஒரு பர்சனாலிட்டின்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு பில்டப் அதுக்கு இருக்குல்ல, ஏன் எல்லாருக்கும் இது வேலை செய்யல? ஏன் எல்லாரும் கூடவும் இது அந்த ஒரு கம்பீரம் ஏன் எல்லாருக்கும் இல்லை அப்படின்னா, அது அவங்களுடைய லக்னமா இருக்கணும்ல. இப்போ 12 வீடு இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரை. இந்த 12 வீடுல 3 வீடு லக்னமாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த கஜகேசரி யோகம் இவங்க சொல்ற அந்த விஷயத்தினுடைய தன்மை கொஞ்சம் பொருந்தும். அந்த 3 வீடு என்னன்னா, கடகத்தை லக்னமா கொண்டு பிறந்தவங்க. சந்திரனோட வீடு இருக்குல்ல, சந்திரனோட வீடு இது கடகம், குருவுடைய வீடு இது தனுசு மீனமும். ஆமா. இப்போ தனுசை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள், மீனத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள், கடகத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள், அவங்க ஜாதகத்துல இந்த 3 லக்னத்துல பிறந்தவங்களோட ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்குன்னு வச்சுங்க, அப்பொழுதுதான் அது கஜகேசரி யோகம். அப்படி இல்லைன்னா வெறும் அந்த குரு சந்திரன் சேர்க்கை மட்டும்தான். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு இப்போ சிம்ம லக்னம் இருக்கு, அவருடைய ஜாதகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுங்க. சந்திரன் 12ஆம் அதிபதி தானே, லக்னாதிபதி கிடையாது. குருவும் 5ஆம் அதிபதி தானே, 8ஆம் அதிபதி தானே. அப்போ 5ஆம் அதிபதி யாரு? பிள்ளைய தானே குறிக்குது. அப்ப அந்த கம்பீரம் யார போய் சேரும்? அப்ப இவங்களுக்கு இல்ல, அப்ப அது இவங்களுடைய பையனுக்கு தானே, கரெக்டுங்களா? இதே கடக லக்னமா இருந்தா லக்ன அதிபதியே சந்திரன் ஆச்சுங்களே. ஆமா. தனுசு லக்னமா இருந்தா லக்ன அதிபதியே குருவாச்சே, கரெக்டுங்களா? மீன லக்னமா இருந்தா லக்னாதிபதியே குருவாச்சே. அப்போ தனுசு லக்னம், மீன லக்னம், கடக லக்னம், இந்த மூன்று வீட்டை லக்னமாக கொண்டு பிறந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த குருச்சந்திரனுடைய வேல்யூ ஓரளவுக்கு. ஓகேங்களா? இதுல 2 விதம் இருக்கு. கடக லக்னத்துல பிறந்து சந்திரன் போய் குருவோட இணையும் பொழுது வரக்கூடிய குருச்சந்திர யோகம், அதாவது கஜகேசரி யோகம் வேற. தனுசு மீன லக்னத்தில் பிறந்து அந்த லக்னாதிபதி சந்திரனோட போய் சேரும் பொழுது ஏற்படுகின்ற குருச்சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் வேற. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் லக்னமாக கொண்டு, கடக லக்னமாக கொண்டு அந்த சந்திரன் போய் குருவோட போய் இணைகிறாருன்னு வச்சுங்க. இப்ப இவர்களுக்கு அந்த கம்பீரம் வருமா அப்படின்னா வரும், ஓகேங்களா? ஆனா எப்பொழுது வரும் அப்படின்னா, அது அவங்களோட இயல்புலயே இருக்காது. கம்பீரமான ஆட்களோட சேரும் பொழுது அந்த கம்பீரம் இவங்களுக்கு வந்துடும். எப்படின்னா, இப்ப இவங்க ஒருத்தருக்கு ஒரு குருவுக்கு கீழே பாடம் படிக்க போறாங்க. அந்த குரு ரொம்ப கம்பீரமான ஆளுன்னு வச்சுங்க. அந்த குரு எண்ணத்துல முதுகெலும்பு உள்ள ஆளு, நல்ல கட்ஸ் உள்ள ஆளு, என்ன பிரச்சனை இருந்தாலும் வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளு. எத்தனை ஆயிரம் சொல்லுவாங்களே, எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் முன்னாடி நின்று அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அந்த குருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குருவினுடைய உபதேசம் மூலியமா, போதனை மூலியமா வெறும் அவருடைய டீச்சிங்ஸ் மட்டும் இவருக்கு வராது, அவருடைய பர்சனாலிட்டியை இவர் வாங்கிடுவாரு. சூப்பர். யாரே கடக லக்னத்தை சேர்ந்தவங்க. அப்போ சுத்தி இருக்கிற நபர்கள் எந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து இதை வாங்கி 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 இவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அதுக்கப்புறம் அந்த கம்பீரம் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும். ஓகேங்களா? இதே மீன லக்னம் தனுசு லக்னத்துல ஒருத்தங்க பிறந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது பிறப்பிலேயே இருக்குன்னு அர்த்தம். எப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. அந்த 100 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிரச்சனை ஆரம்பிக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல போய் ஒருத்தர் அடிக்கணும்ல, ஆமா. முதல்ல போய் முன்னாடி நிக்கணும்ல. அந்த முதல்ல முன்னாடி நிக்கிறது யாரு? நீ நிப்பியா, அவர் நிப்பாரான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தா அது வேஸ்ட். யாரு வரலனாலும் முதல்ல நான் வரேன் முன்னாடி வரணும்ல. ஓகேங்களா? அந்த கட்ஸ் தான் யாருக்கு? மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா வந்து வர்றது தைரியம் தான். ஆனா யாருமே வராத போது வந்துச்சுன்னா அசாத்திய தைரியம் இல்ல அது. ஆமா, கரெக்டுங்களா? ஏன்னா கூட யாராவது வருவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் ஆபீஸ்ல பிரச்சனை நடக்குதுமா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, அந்த அந்த இடத்துல ஒரு முறைகேடு நடக்குது, அதை பத்தின முதல் கம்ப்ளைண்ட் இவங்க தான் எடுத்து வைப்பாங்க. யாரு? மீன லக்னத்திலயும் தனுசு லக்னத்திலயும் பிறந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா முதல் கம்ப்ளைண்ட் இவங்ககிட்ட தான் போகும். ஓகே, சுத்தி இருக்கவங்க யாராச்சும் அதை பத்தி கமெண்ட் பண்றாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? நாம மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகுறது? ஒருவேளை நமக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா இவங்க அந்த தைரியமா முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பலம் சேரும். எப்படி சேரும்? இவங்கள பார்த்து நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. அவங்கெல்லாம் கடக லக்னத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க போல. புரியுதா உங்களுக்கு? சூப்பர். சோ அதாவது தைரியம் ஒருத்தருக்கு எப்ப வேணாலும் வரலாமா, எந்த டைம் வேணாலும் வரலாம். துணிச்சல் ஒருத்தருக்கு எப்ப வேணாலும் வரலாம். சில பேருக்கு அடிபடுறது மூலியமா வரும், சில பேருக்கு ரொம்ப அடி வாங்கி பக்குவத்தின் மூலியமா வரும். ஓகேங்களா? எப்ப வருதுன்றது முக்கியம் கிடையாது, எதுக்காக வருதுன்றது தான் முக்கியம். கண்டிப்பா. அது நியாயத்துக்காக வரணும் இல்லையா? அதனால நியாயத்துக்காக வந்துச்சுன்னா சந்தோஷம். அது கடக லக்னமா இருந்தாலும் மீன லக்னமா இருந்தாலும் தனுசு லக்னமா இருந்தாலும். ஏன்னா இந்த இம்சை அரசன் புலிகேசி படத்துல வந்து ஒரு வரி சொல்லுவாங்க, பாதியில உக்கிரமா மாறுறதுக்கும் பிறக்கும் பொழுதே உக்கிரமாக பிறப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இதுதான் வந்து கடக லக்னமாக இருந்து குருச்சந்திர யோகம் இருப்பதற்கும் மீனம் மற்றும் தனுசு லக்னமாக இருந்து குருச்சந்திர யோகம் இருப்பதற்கும் கஜகேசரி யோகம் இருப்பதற்குமான அடிப்படை வித்தியாசம். இதுல வந்து நம்மளுடைய பாரம்பரிய நூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த குருச்சந்திர கஜகேசரி யோகம் இருக்கு பாருங்க, இதையே ரெண்டு விதமா பிரிச்சிருவாங்க. எப்படி ரெண்டு விதமா பிரிச்சிருவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா அது குருச்சந்திர யோகம். ஓகே. இதே வந்து குருவும் சந்திரனும் கேந்திரத்துல சேருவாங்கல்ல, 1 4 7 10 குருச்சந்திர யோகம் சேர்ந்திருப்பது, அல்லது 4ஆம் வீட்டுல குரு இருப்பாரு, அப்புறம் இதுல 8ஆம் வீட்டுல வந்து சந்திரன் இருப்பாரு, குருனுடைய பார்வை சந்திரன் மேல படும்ல, அப்படி பார்வை மூலியமா சேர்ந்து இருப்பாங்க இல்லையா? சோ கேந்திரத்துல வந்து குரு சந்திரன் சேர்க்கை, பார்வை தொடர்போ சேர்க்கை தொடர்போ இருந்தா அதுதான் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகள் இருக்கு. சில பேர் சொல்றாங்க, சில ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஜாதக அனுபவத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே அது குரு சந்திர யோகம் தான், கஜகேசரி யோகம் தான். ஓகேங்களா? சோ யோகத்தினுடைய குவாலிட்டி என்னன்னா இதுதான். ஏன் இதுதான் அப்படின்னா, கட்ஸுக்கு கட்ஸ். நான் என்ன சொல்றேன், நீ யாரா வேணாரு, என்ன எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு, செஞ்ச தப்புன்னா தப்பு, கரெக்ட்டுங்களா? அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல. ஓகே. ஆமா, அந்த கட்ஸுக்கான அந்த ஒரு விஷயம் தான் குருவும் சந்திரனும். சில நேரத்துல நம்ம தயங்கிய பல நியாயத்தை நம்ம கேட்காம இருப்போமா? ஆமா. நம்ம பக்கம் தப்பு இருக்காது, நம்ம பக்கம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா எதிராளி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க, நம்ம கம்முன்னு வாய் புத்திட்டு இருந்துருவோம். கரெக்ட் தானா? அந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன்ல, ஏன் பல வீடுகளே கூட பல பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு அந்த நிலையில் கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காமயே போயிருக்குல்ல. சோ இவங்களுக்கு வந்து எப்படின்னா நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம், அதனால என்ன பண்ணிடுறது, அதை வந்து சில பேர் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே, என்ன பண்றது. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு உத்வேகம் சில இடங்கள்ல தேவைப்படுறது தான், அது இருக்கிறது நல்லதுதான். ஓகேங்க சார். ஏன்னா தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. கஜகேசரி யோகம்னா எல்லாரும் பிளைண்டாக ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க, ஆனால் யாருக்கு அது கரெக்டாக செட் ஆகுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க சார். நன்றிம்மா.